என்ன குமார், நீ எனக்கு வக்கீல இல்ல அவங்களுக்கு வக்கீல? அண்ணா, இந்த கேஸ சுமூகமா முடிக்கிறதுக்கு தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அவங்களுக்கே இல்ல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. என்னென்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் விட சஞ்சய் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு 6 மாசத்துக்கு ஜாமீன்ல எடுக்கவே முடியாது. நான் அதை நினைச்சுதான் பயப்படுறேன். சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு நாம முதல்ல ஒத்துக்குவோம். நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே, இன்னும் என்ன கண்டிஷன்? அது ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க 2 பேரும் அந்த சரஸ்வதி ஆபீஸ்க்கு வந்து ஒரு உத்தரவாத லெட்டர் எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன குமார் இதெல்லாம்? அண்ணா, அதெல்லாம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்லண்ணே. நான் ஸ்டேஷன்ல பேசியிருக்கேன். ஆஃப் த கோர்ட் காம்ப்ரமைஸ் ஆகிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு தரப்புலையும் ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கே அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். நம்ம லேட் பண்ணோம்னு வைங்களேன், தம்பியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். என்ன விளையாடுறியா? வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? இது பாரு குமார், என்ன வேணாலும் எழுதி கொடுத்துடலாம். ஆனா அவன் இங்க வேண்டாம். எங்கேயோ ஹாஸ்டல்ல தானே தங்கியிருந்தா, அங்கேயே தங்கிக்கிட்டோம். என்ன செலவாகுதோ அதை கொடுத்துடலாம். இங்க பாருங்க அண்ணி, நீங்க அந்த பொண்ணை மருமகங்கிற அந்தஸ்தோட நடத்துவேங்கிற உத்தரவாதம் தந்துதான் இங்க கூட்டிட்டே வர முடியும். நீங்க ஹாஸ்டல் அது இதுன்னு பேசி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. சஞ்சய் தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. நாம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். தயவு செஞ்சு கிளம்புங்க. சரி குமார், போலாம். ராஜி, கதவு திறமா. சொன்னா கேளு. ராஜி, மா அழாதம்மா. மா என்ன யோசிக்கிற? பேசணும் நீ தானே முடிவு பண்ணி வந்திருக்க. அப்புறம் ஏன் தயங்குற? வா. மன்னிச்சுக்கோங்க. எதுக்கு வந்தீங்க? எப்படி இன்னும் இருக்கும்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லம்மா, நான் சொல்ல. இந்த உலகத்துல யார் தப்பு பண்ணாலும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீங்களும் எல்லாரும் மாதிரி தான். இல்லம்மா நித்யா, நான் பேசாதீங்க பெரியமா. நித்யா கொஞ்சம் அமைதியா. நீங்க சும்மா இருங்க. பணத்தை பார்த்த உடனே நீங்களும் மனசு மாறிட்டீங்களே பெரியமா. பணம் தான் பெருசுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் என்னோட சொத்தையும் சேர்த்து ராஜி பேர்ல எழுதி வச்சிருப்பேன்ல. ஐயோ, நடந்தது தெரியாம நீ. வேணா பெரியமா, வெளுக்கும் சொல்றேன்னு தயவு செஞ்சு உங்க தப்ப நீங்க நியாயப்படுத்தாதீங்க. நித்யா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னமா நீ முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன நடந்திருந்தாலும்
இவங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்களா? தப்புன்னு எப்படி சொல்ற? கல்யாண மண்டபத்துல இருந்து நீ ஓடி வந்தப்போ இவ உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சால, அப்போ இந்த வீட்ல உங்க வீட்ல ஏன் இவ பெத்த பிள்ளைங்களே தப்புன்னு சொன்னப்ப கூட அந்த கல்யாணம் உங்களுக்கு மட்டும் சரின்னு இருந்துச்சுல்ல? அதேதான் இப்பவும் செஞ்சிருக்கா. அது என்னன்னு கூட உன்னால காது கொடுத்து கேட்க முடியல இல்ல? மனசை தொட்டு சொல்லு, சுந்தரி காசுக்கு ஆசைப்படுறவளா? அப்படி பணம் தான் முக்கியம் அவ நினைச்சிருந்தா இன்னைக்கு நீயோ உங்க அப்பாவோ இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ முடியுமா? கல்யாண மண்டபத்துல பொண்ணை பெத்த ஒரு பொம்பளை என் பொண்ணுக்கு தாலி பிச்சை குடுமான்னு கெஞ்சி நிக்கிறப்போ மனசாட்சி இருக்கிற யாருமே ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுவாங்கம்மா. சுந்தரிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? சந்திராமா இல்ல, வேற யார் கேட்டிருந்தாலும் சுந்தரி இதத்தான் செஞ்சிருப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி பணம் தான் எல்லாம் நினைக்கிறவளா இருந்தா இப்படி உங்க வீட்டு படியேறி வந்து மன்னிச்சிருங்கன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்க மாட்டா. அது என்ன உங்க சுயநலத்தை மட்டுமே பாக்குறீங்க? இவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? ஒரு பொண்ணுக்கு நாம வாக்கு கொடுத்திருக்கோம், அத மீறி அவங்க வீட்டுல ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த கல்யாணம் நடக்குதேன்னு சொல்லி இவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? பெத்த புள்ள கல்யாணத்துல இவ்வளவு பெரிய துக்கத்தோட எந்த தாயும் நின்னு இருக்க மாட்டாமா? உங்களுக்கு நல்லது நடந்தா மட்டும் சுந்தரி நல்லவ, இல்லன்னா காசுக்கு ஆசைப்படுறவ, அப்படித்தானே? நடந்தது சரின்னு சொல்றதுக்கு நான் வரல. ஒரு சிக்கலான சூழ்நிலையில நடக்கிறது எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நடந்த ஒரு கல்யாணத்துக்காகத்தான் இவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. சுந்தரி இடத்துல நீங்க நின்னு இருந்தா கூட இதத்தான் செஞ்சிருப்பீங்க. அப்படி செய்ய மாட்டோம்னு யாராவது சொன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. சுந்தரி செஞ்சதுல எந்த தப்புமே இல்ல. நானா இருந்தா இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்டு நிக்க மாட்டேன். சுந்தரிங்கிறதுனால தான் இப்படி நிக்கிறா. என்னங்க இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சுந்தரிய நீங்களும் தப்பா நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் என்னமா சொல்றது? அடுத்தவங்களை தப்பு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் யோக்கியம் இல்லையே. நான் பண்ண பாவத்தான் என் பொண்ணோட வாழ்க்கையை சுத்தி சுத்தி அடிக்குது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, நான் பண்ணது பெரிய தப்புதான், எனக்கு தெரியுது. ஆனா அந்த நேரத்துல வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலங்க.
கூப்பிடுங்க. அவளை பார்த்து என்ன மன்னிச்சிடுமான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இல்லைன்னா என் மனசு ஆறாது. அம்மா கூப்பிடுங்கம்மா. வயசு வித்தியாசம் பார்க்காம அவ கால விழுத கூட தப்பில்லை. இருங்கம்மா, நான் கூப்பிடுறேன். ராஜி, அண்ணா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது விஷயமா யாரையும் பார்க்கவோ பேசவோ எனக்கு பிடிக்கல. எனக்கு நல்லது யோசிக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் அத்தை கண் கலங்குறீங்க? நல்ல வேளை கவிதா, அந்த பையனை பத்தி தெரிஞ்சு போச்சு. இல்லன்னா திவ்யாவோட நிலைமை நினைச்சு பாரு. சுந்தரி இருந்ததுனால கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இல்லன்னா எல்லாத்தையும் தாண்டி அந்த பையனை பிடிக்காம இருந்தோம். எனக்காக என் பொண்ணு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சகிச்சுட்டு இருந்திருக்கா. அத கேட்டப்பதான் எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இனிமே அவ மனசு சின்னதா நோகிற மாதிரி கூட எதுவுமே நடந்துடக்கூடாது. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம், சடங்கு சம்பிரதாயம் என்ன எந்த குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். என்ன? சரிங்க அத்தை. திவ்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் பேக்க பிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. சரி. ஏய், அதுல என்ன இருக்கு? அதுல இருப்பா, சீக்கிரம் பெரிய. ஏய் வாடா ஷாம், உட்காரு. வாங்கண்ணா. இல்ல இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிஃப்ட் பேக் எல்லாம் பிரிச்சிட்டு இருக்கோம்னா. 2 பேக் பிரிச்சோம், ரெண்டுமே வால் கிளாக். இனிமே வால் கிளாக்க கிஃப்டா கொடுக்க கூடாதுன்னு சட்டமே கொண்டு வரணும். அண்ணா, இவ மாதவி, இவ காஞ்சனா, இவ என் ஃப்ரெண்ட் நந்தினி. இவரு ஷாமண்ணா, இவரோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் நான் கல்யாண மண்டபத்துல பார்த்தேன். இவங்கள நான் பார்க்கவே இல்லையே. இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் என் கல்யாணத்துக்கே வரல. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறா. அதான் சொன்னேன்ல, வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. நான் உன் கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அதான் இப்ப வந்துட்டேன்ல. நான் இன்னும் அப்பாவை கூட பார்க்கல தெரியுமா? சரி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ள ஏன் போற? இல்ல, அப்பாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரி இரு, நீ என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கேன்னு உன் முன்னாடியே பிரிச்சு பாப்போம். இங்க பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இங்க பாரு. ஏங்க நல்லா இருக்கீங்க. எங்க வாங்குனீங்க? இல்ல, இது நானே வரைஞ்சது. என்னது, நீங்க வரைஞ்சீங்களா? சான்ஸே இல்லைங்க, சூப்பர்பா இருக்கு. ஏங்க என்னங்க நீங்க, நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். உண்மைதானே சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன்டி.
ஏய் இருந்துட்டு போயேன்டி. இல்ல அப்பாவை பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன். வரேன். சரி வா, அனுப்பிட்டு வரேன். என்ன ஏன் நின்னுட்ட? இல்லக்கா, மாப்பிள்ளையோட தங்கச்சி நானு. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டா அசிங்கமா இருக்காது? சரி நான் போய் கேக்குறேன். பரவாயில்ல, உள்ள போய் விசாரிச்சுக்கலாம் வாங்க. அக்கா நீங்க போன் பேசுங்க, நான் உங்ககிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு. என்ன ஓகேவா? இப்போதைக்கு நான் அங்க வர மாட்டேன். போயிட்டு அப்புறமா சரி, வீட்டுக்கு வந்து கண்டிப்பா ஓகேவா? வரேன். போயிட்டு வா. பை. ஓகே நீங்க அனுப்பிட்டு வாங்க. சரிடி. பை பை. உனக்கு சொன்னா புரியாதா? ஹலோ, என்னங்க இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சாரிங்க, சாரி. என்னக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக். அதான் சாரி கேட்டுட்டு இருக்கேன். சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. யாருமா? அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அப்படிதான் நினைக்கிறேம்மா. என்னம்மா இது? எங்க இந்த கவிதா வந்தவங்கள நல்ல விதமா கவனிக்க வேண்டாமா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க மாப்பிள்ளையோட உறவுக்காரங்கள்ல, அதான் என் பொண்ணுக்கு யாருன்னு தெரியல. நான் நட்ராஜ பார்க்கணும். திவ்யா, மாப்பிள்ளை கிட்ட கூட்டிட்டு போமா. இவதான் மாப்பிள்ளையோட தங்கச்சி சூர்யா. சூர்யா